அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய டாபிக் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எனது சேனலை லைக் பண்ணிய, ஷேர் பண்ணிய, சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைவருக்கும் நன்றி. நான் போடுற வீடியோவினுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் போடுற வீடியோவின் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஓகே, நாங்கள் இன்னைக்கு பொது டாபிக் வந்து பார்ப்போம். ஒட்சியேற்றமும் தாழ்தலும். வாங்க டாபிக்ல போகலாம். ஒட்சியேற்றமும் தாழ்தலும். ஒட்சியேற்றம் என்று சொன்னால் என்ன? ஆரம்ப காலத்தில் ஒரு மூலகம் அல்லது சேர்வை ஒட்சிசனுடன் சேர்தல் ஒட்சியேற்றம் என கருதப்பட்டது. கவனியுங்கள், கார்பன் ஒட்சிசனுடன் சேர்க்கை அடைந்து CO2 வாயுவை தருகின்றது. இங்கு கார்பன் ஒட்சியேற்றம் அடைகின்றது என கருதப்பட்டது. கார்பன் ஒட்சிசனுடன் சேரும் போது அங்கு கார்பன் ஒட்சியேற்றப்படுகின்றது என கருதப்பட்டது. இன்னும் ஒரு உதாரணம், மெக்னீசியம் ஒட்சிசனுடன் சேர்ந்து MgO எனும் ஆக்சைடை தருகின்றது. இங்கு மெக்னீசியம் ஒட்சியேற்றப்படுகின்றது. ஆகவே ஒரு மூலகம் அல்லது சேர்வை ஒட்சிசனுடன் சேர்க்கை அடைவதால் அவை ஒட்சியேற்றம் அடைகின்றது என கருதப்பட்டது. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். CH4 மெத்தேன் வாயு ஒட்சிசனுடன் தகனமாக்கும் போது எங்களுக்கு CO2 வாயுவும் H2O பெறப்படும். CO2 வாயுவும் H2O பெறப்படும். ஒரு ஐதரோ கார்பனை, இங்கு கார்பன் ஐதரசன் கொண்ட சேர்வைகளை நாங்கள் சொல்வோம் ஐதரோ கார்பன் என்று. கார்பன் ஐதரசன் மட்டும் கொண்ட சேர்வைகள் ஐதரோ கார்பன்கள் எனப்படும். ஒரு ஐதரோ கார்பனை ஒட்சிசனுடன் தகனம் செய்யும் போது CO2வும் நீரும் பெறப்படும். இது எப்போதும் பொதுவான தாக்கம் இதுதான். ஒரு ஐதரோ கார்பனை ஒட்சிசனுடன் தகனம் செய்வீர்களேயானால் அங்கு பெறப்படும் விளைவு CO2 நீரும். எந்த ஐதரோ கார்பனாக இருந்தாலும் ஒட்சிசனுடன் தகனம் செய்யும் போது CO2 நீரும் விளைவாக பெறப்படும். இந்த தாக்கத்தில் ஒரு சேர்வை ஒட்சிசனுடன் சேரும் போது இது ஒட்சியேற்றம் அடைகின்றது என கருதப்படுகின்றது. ஆகவே ஒரு சேர்வை அல்லது மூலகம் ஒட்சிசனுடன் சேர்ந்தால் அது ஒட்சியேற்றம் என கருதப்பட்டது. இதேபோல் ஒரு ஒட்சிசனை கொண்ட சேர்வை அதனை இழக்கும் போது அது தாழ்த்தல் அடைகின்றது என கருதப்பட்டது. உதாரணமாக Fe2O3 கார்பனுடன் தாக்கமடையும் போது Fe திண்மமும் CO வாயுவும் பெறப்படும். இந்த தாக்கத்தில் Fe2O3 ஆனது ஒட்சிசனை இழக்கின்றது. இங்கு Fe பெறப்படுகின்றது. ஆகவே இந்த சேர்வை தாழ்த்தல் அடைகின்றது என கருதப்பட்டது. ஆகவே ஒட்சியேற்றம் தாழ்த்தலை ஒட்சிசனை சேர்ப்பது அல்லது ஒட்சிசனை அகற்றுவதன் மூலம் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒரு சேர்வை அல்லது மூலகத்துக்கு ஒட்சிசன் சேர்க்கும் போது ஒட்சியேற்றம், அதே போல் ஒரு சேர்வையில் அல்லது சேர்வையிலிருந்து ஒட்சிசனை அகற்றும் போது தாழ்த்து. இது ஒட்சிசனுடன் சம்பந்தப்பட்டு வரும் எல்லா தாக்கங்களுக்கும் உங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக அமையும். ஒட்சிசன் சம்பந்தப்படாத தாக்கங்களில் ஒட்சியேற்றப்படுகின்ற கூறையோ தாழ்த்தப்படுகின்ற கூறையோ அடையாளம் கண்டுகொள்ள முடியாது இந்த முறையின் மூலம். ஆகவே ஒட்சியேற்றம் என்றால் சரியான வரையறை, ஒட்சியேற்றத்துக்குரிய வரை விலக்கணம் என்ன என்று பார்த்தோமே ஆனால், ஒட்சியேற்றம் என்று சொன்னால் என்ன சொன்னால், ஒரு ரசாயன மாற்றத்தின் போது ஒரு மூலகம் அல்லது சேர்வை அல்லது அயன் இலத்திரனை இழக்குமேயானால் அங்கு அச்சேர்வையோ மூலகமோ அயனோ ஒட்சியேற்றப்படுகின்றது என கருதப்படும். அதே போல் ஒரு ரசாயன தாக்கத்தின் போது ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை ஏற்குமேயானால் அது தாழ்த்தல் அடைகின்றது என கருதப்படுகின்றது. ஒட்சியேற்றம் என்று சொன்னால் என்ன? ஒரு மூலகம் அல்லது சேர்வை அல்லது அயன் இலத்திரனை இழந்தால் ஒட்சியேற்றம். அதே போல் ஒரு மூலகமோ அல்லது அயனோ சேர்வையோ இலத்திரனை ஏற்குமாயின் அது தாழ்த்தல் அடைகின்றது என கருதப்படுகின்றது. எனினும் ஒரு மூலகம் அதனை விட மின்னெதிரான மூலகத்துடன் சேர்தல் அல்லது ஒரு சேர்வையிலிருந்து மின் நேரான மூலகத்தை அகற்ற இரண்டு விடயங்களையும் ஒட்சியேற்றமாக கருதலாம். கவனியுங்கள்.
இந்த தாக்கத்தின் போது மெக்னீசியமானது மின்னெதிரான குளோரின் அணுவுடன் சேர்க்கை அடைகின்றது. ஆகவே மெக்னீசியம் ஒட்சியேற்றம் அடைகின்றது. ஒரு மூலகம் அதைவிட மின்னெதிரான மூலகத்துடன் சேர்தலையும் ஒட்சியேற்றம் என கருதலாம். ஆகவே மெக்னீசியம் ஒட்சியேற்றம் அடைகின்றது. அதே போல் ஒரு சேர்வையிலிருந்து மின் நேரான மூலகத்தை அகற்றல் ஒட்சியேற்றம் எனப்படும். ஒரு சேர்வையிலிருந்து மின் நேரான மூலகத்தை அகற்றுவோம். கவனியுங்கள். H2S plus O2 will give SO2 plus H2. இந்த தாக்கத்தை கருதணுமே ஆனால் இங்கு கந்தகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த மின் நேரான ஐதரசன் அணு அகற்றப்பட்டு கந்தகத்துடன் மின் எதிரான ஒட்சிசன் அணு சேர்க்கப்பட்டுள்ளது. கந்தகத்தில் இருந்த மின் நேரான ஐதரசன் அணு அகற்றப்பட்டு மின் எதிரான ஒட்சிசன் அணு சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டு வழியாலும் கந்தகம் ஒட்சியேற்றம் அடைகின்றது என கருதலாம். மின்னெதிரான அணுவை சேர்த்தாலும் ஒட்சியேற்றம், மின்னேரான அணுவை அகற்றுதலும் ஒட்சியேற்றம். ஆகவே மின்னேரான ஐதரசன் அகற்றப்பட்டு ஒட்சிசன் சேர்க்கப்படுவதனால் கந்தகம் ஒட்சியேற்றம் அடைகின்றது. இந்த சேர்வையில் கந்தகம் ஒட்சியேற்றம் அடைகின்றது. அதே போல் ஒரு மூலகத்துடன் மின் நேரான மூலகத்தை சேர்க்கும் போது அந்த மூலகம் தாழ்த்தல் அடையும் என கருதலாம். ஒரு மூலகத்துடன் அதைவிட மின் நேரான மூலகத்தை சேர்க்கும் போது அந்த மூலகம் தாழ்த்தல் அடையும் என கருதலாம். கவனிங்க. இந்த தாக்கத்தை கருதுங்கள். இங்கு குளோரின் என்ற மூலகத்துடன் அதைவிட மின் நேரான ஐதரசன் அணு சேர்க்கப்படுகின்றது. குளோரின் எனும் மூலகத்துடன் அதை காட்டிலும் மின் நேரான மின்னெதிர்த்தன்மை குறைந்த மின் நேரான ஐதரசன் அணு சேர்க்கப்படுகின்றது. ஆகவே குளோரின் அணு தாழ்த்தல் அடைகின்றது. இங்கு குளோரின் மூலக்கூறு தாழ்த்தல் அடைகின்றது. மின் நேரான ஐதரசன் அணு சேர்க்கப்படுவதனால் மின்னேரான ஐதரசன் சேர்க்கப்படுவதனால் இங்கு குளோரின் மூலக்கூறு தாழ்த்தல் அடைகின்றது. இதேபோல் PCl5 எனும் சேர்வையை வெப்பப்படுத்தும் போது PCl3 plus Cl2 புறப்படும். PCl5 எனும் சேர்வையை வெப்பப்படுத்தும் போது PCl3 plus Cl2 புறப்படும். இங்கு இந்த PCl5 எனும் சேர்வையில் பாஸ்பரசுடன் 5 குளோரின் அணுக்கள் இணைக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு குளோரின் அணுக்கள் பாஸ்பரஸில் இருந்து அகற்றப்பட்டு இருக்கின்றது. 2 குளோரின் அணுக்கள் பாஸ்பரஸ் அணுவுடன் இணைக்கப்பட்டிருந்த குளோரின் அணுக்கள் அகற்றப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஒரு சேர்வையில் இருந்து மின் எதிரான மூலகத்தை அகற்றும் போது அந்த சேர்வை தாழ்த்தல் அடையும். இங்கு பாஸ்பரசுடன் இணைக்கப்பட்டிருந்த 5 குளோரின் அணுக்களிலிருந்து 2 குளோரின் அணுக்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. பாஸ்பரசுடன் ஒப்பிடும்போது குளோரினின் மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஆகவே மின்னெதிரான குளோரின் அணு அகற்றப்படுவதனால் இங்கு பாஸ்பரஸ் அணு தாழ்த்தல் அடைகின்றது என கருதலாம். இங்கு பாஸ்பரஸ் அணு தாழ்த்தல் அடைகின்றது என கருதலாம். ஒட்சியேற்றம் ஒரு மூலகம் அல்லது சேர்வை அல்லது அயன் ரசாயன மாற்றம் ஒன்றின் போது ஏற்கின்ற அல்லது இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்றம் ஆகும். ஒரு ரசாயன மாற்றம் ஒன்றின் போது ஏற்கின்ற, இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்றம் ஆகும். உதாரணமாக மெக்னீசியம் தாக்கம் ஒன்றின் போது Mg2+. ஆகவே மெக்னீசியத்தினுடைய ஒட்சியேற்றம் எண் +2. மெக்னீசியத்தினுடைய ஒட்சியேற்றம் எண் +2. 2 இலத்திரன்களை இழந்திருக்கிறார். ஆகவே +2. ஏற்கின்ற அல்லது இழக்கின்ற பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்றம் எண் ஆகும். உதாரணமாக சோடியம் plus ஒட்சியேற்றம் +1. இழக்கின்ற இலத்திரன்களை நீக்க ஒரு இலத்திரன் இழந்தார். ஆகவே ஒட்சியேற்றம் +1.
இதேபோல் S கந்தகம் 2 இலத்திரன்களை பெற்று S2 மைனஸ், இங்கு ஒட்சியேற்ற -2, 2 இலத்திரன்களை ஏற்கிறார். ஆகவே ஒட்சியேற்ற -2 ஏற்கின்ற, இழக்கின்ற அல்லது பங்கீடு செய்கின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை. தற்போது கவனியுங்கள், HCl எனும் பங்கீட்டு சேர்வையை கருதுவோமே ஆனால், HCl எனும் பங்கீட்டுகளை சேர்வையை கருதுவோமே ஆனால், இங்கு குளோரினுடைய ஒட்சியேற்றனும் குளோரின் பங்கீடு செய்கின்ற இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். ஐதரசனுடைய ஒட்சியேற்றன் ஐதரசன் பங்கீடு செய்கின்ற மொத்த இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கு சமனாக அமையும். இங்கே ஐதரசன் பங்கீடு செய்யும் இலத்திரன்கள் எண்ணிக்கை 1, குளோரின் பங்கீடு செய்யும் இலத்திரன்கள் எண்ணிக்கையும் 1. ஆனால் ஒட்சியேற்ற எண் எனப்படுவது எங்களுக்கு பிளஸ் மைனஸ் குறியுடன் குறிப்பிடப்படுதல் வேண்டும். ஒட்சியேற்ற எண் பிளஸ் மைனஸ் குறியுடன் குறிப்பிடப்படுதல் வேண்டும். இங்கு ஒரு பங்கீட்டு வலை சேர்வைகளை ஆக்கும் நிலையில், ஒரு மூலகம் பங்கீட்டு வலை சேர்வைகளை ஆக்கும் நிலையில் மின் எதிர்த்தன்மை கூடிய அணு மறை ஒட்சியேற்ற எண்ணை பெறும். மின் எதிர்த்தன்மை கூடிய அணு மறை ஒட்சியேற்ற எண்ணை பெறும். இங்கு ஐதரசன் குளோரினுடைய மின் எதிர்த்தன்மையை கருதுவோமே ஆனால், குளோரினுடைய மின் எதிர்த்தன்மை அதிகம். ஆகவே குளோரின் மறை ஒட்சியேற்ற எண்ணையும் ஐதரசன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். குளோரின் ஒரு இலத்திரன்களை பங்கிடுகின்றது. ஆகவே ஒட்சியேற்ற எண் 1. ஆனால் குளோரின் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் ஆதலால் குளோரின் மறை ஒரு ஒட்சியேற்ற எண்ணை பெறும். -1 ஒட்சியேற்ற எண்ணை பெறும். -1. அதே போல் ஐதரசன் நேர் ஒட்சியேற்ற எண்ணை பெறும். ஐதரசனுடைய ஒட்சியேற்ற எண் நேர் 1. இந்த ஒரு உதாரணம் பார்ப்போம். CO2 கட்டமைப்பு. கார்பன் 2 ஆக்சிஜன் அணுக்கள். இங்கு கார்பனுடைய ஒட்சியேற்ற எண், கார்பன் பங்கீடு செய்யும் இலத்திரன்கள் எண்ணிக்கை 4. ஆகவே 4. ஆக்சிஜன் பங்கீடு செய்யும் இலத்திரன்கள் எண்ணிக்கை 2. ஆனால் இங்கு மின்னெதிர்த்தன்மை கூடிய அணு ஆக்சிஜன். ஆகவே ஆக்சிஜனுக்கு மறை ஒட்சியேற்ற எண்ணும் கார்பனுக்கு நேர் ஒட்சியேற்ற எண்ணும் கிடைக்கும். ஒரு மூலகம் பங்கீட்டு வலை சேர்வைகளை ஆக்கும் நிலையில் பங்கிடப்படும் இலத்திரன்கள் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணாக அமையும். இங்கு மின்னெதிர்த்தன்மை கூடிய அணு மறை ஒட்சியேற்ற எண்ணையும் மின்னெதிர்த்தன்மை குறைந்த அணு நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். கவனியுங்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் பங்கிடப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணாக அமையாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் பங்கிடப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணாக அமையாது. உதாரணமாக, இவ்வாறான ஒரு சேர்வையை கருதுவோமே ஆனால், கார்பன் 2 குளோரின் 2 ஐதரசன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சூத்திரம் CH2Cl2. இந்த சேர்வையை கருதுவோமே ஆனால், இங்கு மின்னெதிர்த்தன்மையை கருதும் போது கார்பனுடைய மின்னெதிர்த்தன்மையை காட்டிலும் குளோரினுடைய மின்னெதிர்த்தன்மை அதிகமாகும். எனவே குளோரின் மறை ஒட்சியேற்ற எண்ணையும் கார்பன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். இங்கு பங்கிடப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை 1 ஆகையால் இவர் மறை ஒட்சியேற்ற எண்ணும் குளோரின் கார்பன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். அதே போல் இங்கு குளோரின் -1 ஒட்சியேற்ற எண்ணையும் கார்பன் +1 ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். இங்கு கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மையை கருதும் போது கார்பன் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் ஆதலால் கார்பன் மறை ஒட்சியேற்ற எண்ணையும் ஐதரசன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். ஆகவே அதே போல் இங்கு கார்பன் மறை ஒட்சியேற்ற எண்ணையும் ஐதரசன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். ஆகவே கார்பனுடைய ஒட்சியேற்ற எண் விளையுள் 0. மறையொன்று நேரொன்று, மறையொன்று நேரொன்று, மறையொன்று நேரொன்று 0. விளையுள் ஒட்சியேற்ற எண் 0. எனவே ஒரு சேர்வையில் உள்ள அணுவினுடைய ஒட்சியேற்ற எண் 0 காணப்படலாம். ஒரு சேர்வையிலேயோ அயனிலேயோ காணப்படும் அணுவினுடைய ஒட்சியேற்ற எண் 0 காணப்படலாம். எப்போதும் பங்கிடப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணுக்கு சமனாக அமையும் என்று சொன்னால் அது பிழையான கருத்து. பங்கிடப்படும்
இலத்திரன்கள் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணுக்கு சமனாக அமையலாம். ஆனால் எப்போதும் பங்கிடப்படும் இலத்திரன்கள் எண்ணிக்கை ஒட்சியேற்ற எண்ணுக்கு சமனாகும் எனும் கூற்று தவறான. கவனியுங்கள். தற்போது ஒட்சியேற்ற எண்ணை துணிவதற்கான சில விதிகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவது விதி என்னவென்றால், சுயாதீன நிலையில் காணப்படும் மூலகங்களுடைய ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். சுயாதீன நிலையில் காணப்படும் உறுதியான மூலகங்கள் சேர்வைகள், உதாரணமாக ஒட்சிசன், நைதரசன், ஐதரசன், சுயாதீன நிலையில் காணப்படும் மூலகங்களுடைய ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். அதே போல் ஒரே மூலகத்திற்குள் பிணைப்பினால் உருவாக்கப்படும் சேர்வைகள் காணப்படுகின்றன. ஒரே அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள், உதாரணமாக ஐதரசன், ஆக்சிஜன், O2, N2, H2, ஒரே அணுக்களால் ஆக்கப்பட்ட மூலக்கூறுகள். P4 பொஸ்பரசனுடைய மூலக்கூறு, S8 கந்தகத்தினுடைய மூலக்கூறு. ஒரே அணுக்களுக்கு இடையே பிணைப்புகள் காணப்படுமாயின் அங்கு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசங்கள் காணப்பட மாட்டாது. ஆகவே அப்பங்கிட்டு இலத்திரன்களால் ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். ஆகவே சுயாதீன நிலையில் உள்ள மூலகங்களின் ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். இது முதலாவது விதி. உதாரணமாக N2, H2, Cl2, P4, S8 போன்ற மூலகங்களை கருதலாம். இரண்டாவது விடயம், ஒரு எளிய அயன் ஒன்றில் உள்ள ஏற்றத்தின் அளவு நேரடியாக ஒட்சியேற்றமாக கருதலாம். எளிய அயன் என கருதப்படுவது ஒரே ஒரு மூலகத்தை கொண்ட அயன். எளிய அயனில் உள்ள ஏற்றத்தின் அளவு, எளிய அயன் ஒன்றில் உள்ள ஏற்றத்தின் அளவு நேரடியாக ஒட்சியேற்றனாக கருதலாம். கவனியுங்கள். S தொகுப்பு மூலகங்கள் எப்போதும் மாறுபடாத ஒட்சியேற்றங்களை காட்டும். உதாரணமாக கூட்டம் 1 மூலகங்களை பார்க்கும்போது எந்த சேர்வையில் இருந்தாலும் கூட்டம் 1 மூலகங்கள் எப்போதும் நேர் 1 என்ற ஒட்சியேற்றங்களை எடுக்கும். அதே போல் கூட்டம் 2 மூலகங்கள் எந்த சேர்வையில் காணப்படினும் அது நேர் 2 +2 எனும் ஒட்சியேற்றங்களை பெற்றுக்கொள்ளும். ஆகவே S தொகுப்பு மூலகங்கள் மாறாத ஒட்சியேற்றங்களை வழிகாட்டும். இது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒட்சியேற்ற எண்ணை துணிவதற்கு இந்த விடயங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஐதரசனை பொறுத்தவரையில் அது சேர்வை நிலைகளில் 3 ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டலாம். H2 எனும் மூலக்கூற்று நிலையில் அங்கு ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். H2 ஐதரசனுக்கும் இடையில் பிணைப்பு இருக்கும் போது அங்கு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் 0. ஆகவே H2வில் ஐதரசனுடைய ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். அதே போல் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்களுடன் இணையும் போது ஐதரசன் மின்னெதிர்த்தன்மை கூடிய, அதைவிட மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்களுடன் இணையும் போது ஐதரசனுக்கு நேர் ஒட்சியேற்ற எண்கள் பெறப்படும். மின்னெதிர்த்தன்மை கூடிய குளோரினுடன் ஐதரசன் இணைக்கப்படுமாயின் குளோரின் மறை ஒட்சியேற்ற எண்ணையும் ஐதரசன் நேர் ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். அதே போல் ஐதரசனை காட்டிலும் மின்னெதிர்த்தன்மை குறைந்த, உதாரணமாக உலோகங்கள் மின்னெதிர்த்தன்மை குறைந்தவை. உலோகங்களுடன் ஐதரசன் சேரும் போது ஐதரசனுக்கு மறை ஒட்சியேற்ற எண்ணும் உலோகங்களுக்கு நேர் ஒட்சியேற்ற எண்களும் பெறப்படும். அதாவது உலோக ஐதரைட்டுகள், சோடியம் ஐதரைட், மெக்னீசியம் ஐதரைட் போன்ற உலோக ஐதரைட்டுகளில் ஐதரசனின் ஒட்சியேற்ற எண் மறை 1. அதே போல் ஐதரசன் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்களுடன் இணையும் போது நேர் 1. H2 மூலக்கூறில் ஐதரசனுடைய ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். ஆகவே ஐதரசன் 3 வகையான ஒட்சியேற்ற எண்களை எங்களுக்கு வழிகாட்டலாம். ஒன்று 0, மற்றது மறை 1, அடுத்தது நேர் 1. ஒட்சிசனை கருதும் போது ஒட்சிசன் வெவ்வேறு ஒட்சியேற்ற நிலைகளில் காணப்படலாம். உதாரணமாக O2 எனும் மூலக்கூற்று நிலையில் ஒட்சிசன் ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். அதே போல் ஒட்சைட்டுகளை கருதுவோமேயானால் சாதாரண ஒட்சைட்டுகளில் ஒட்சிசன் ஒட்சியேற்ற எண் மறை 2 ஆகும். உதாரணமாக CO2, SO2, H2O போன்ற ஒட்சைட்டுகளில் ஒட்சிசன் ஒட்சியேற்ற எண் மறை 2. அதே போல் பர ஒட்சைட்டுகளில் ஒட்சிசன் ஒட்சியேற்ற எண் மறை 1 ஆகும். பர ஒட்சைட்டுகள், பெர் ஆக்சைடு என்று சொல்லுவோம். பர ஒட்சைட்டுகளில்
ஆக்சிஜன் ஆக்சிஜன் -1 காணப்படும். ஐதரசன் பரோக்சைடு H2O2. அதேபோல் கூட்டம் ஒன்று மூலகங்களில் லிதியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் பரோக்சைட்டுகளை ஆக்கும். லிதியம் தவிர்ந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் போன்ற மூலகங்கள் பரோக்சைட்டுகளை ஆக்கும். இங்கு பரோக்சைட்டுகளில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் -1 காணப்படும். உதாரணமாக Na2O2, K2O, Rb2O2 போன்ற சேர்வைகளில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் -1 காணப்படும் பரோக்சைட்டுகள். அதே போல் சூப்பர் ஆக்சைடு என்று சொன்னால் என்ன? ஆக்சிஜன் ஆக்சிஜன் -12 காணப்படுமாயின், மறை அரையாக காணப்படுமாயின், அங்கு நாங்கள் அவ்வாறான ஆக்சைடுகளை சொல்வோம் சூப்பர் ஆக்சைடுகள் என்று. கூட்டம் ஒன்றில் லிதியம் சோடியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் சூப்பர் ஆக்சைடுகளை உருவாக்கும். லிதியம் சோடியம் தவிர்ந்த பொட்டாசியம், ருபீடியம், சிலிசியம் போன்றவை சூப்பர் ஆக்சைடுகளை உருவாக்கும். சூப்பர் ஆக்சைடுகளுக்குரிய சூத்திரம் KO2, RbO2, CSO2 என்றவாறாக அமையும். இங்கு ஆக்சிஜனின் ஆக்சிஜன் மறை அரையாக காணப்படும். லிதியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற மூலகங்கள் எப்போதும் மாறாத ஆக்சிஜன்களை காட்டும், நேர் 1. ஆகவே KO2 என்ற சேர்வையில் Kயினுடைய ஆக்சிஜன் +1 காணப்படின் ஆக்சிஜன் O2 என்று காணப்படுவதால் 2 அணுக்களுக்கும் மொத்தமாக மறை 1 காணப்பட வேண்டும். ஆகவே ஒரு அணுவினுடைய ஆக்சிஜன் மறை அரையாக காணப்படும். சூப்பர் ஆக்சைடுகளில் மறை அரையாக ஆக்சிஜன் காணப்படும். அதே போல் சேர்வை நிலையில் பூச்சி ஆக்சிஜன், மூலக்கூற்று நிலையில் பூச்சி ஆக்சிஜன் காணப்படும். அதே போல் OF2 எனும் சேர்வையில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் +2 காணப்படும். OF2 எனும் சேர்வையில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் +2 காணப்படும். ஏனெனில் ஆக்சிஜனை காட்டிலும் மின்னெதிர்த்தன்மை கூடிய ஒரே ஒரு அணு புளோரின் ஆகும். ஆகவே புளோரினோடு ஆக்சிஜன் சேரும் போது புளோரின் மறை ஏற்றத்தையும் ஆக்சிஜன் நேர் ஏற்றத்தையும் பெறும். ஆகவே ஆக்சிஜனுக்கு நேர் ஆக்சிஜன்கள் பெறப்படும். ஒரே ஒரு நேர் ஆக்சிஜன் +2 மாத்திரம் ஆக்சிஜன் பெறக்கூடியதாக இருக்கும். அதுவும் F உடன் இணையும் போது. ஆகவே ஆக்சிஜன் -12, -2, -1, 0, +2 என்று வேறு வேறான ஆக்சிஜன்களை பெறக்கூடியதாக இருக்கும். இது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எங்களுக்கு ஆக்சிஜனை கணிப்பதற்கு. ஒரு எளிய அயனில் உள்ள ஏற்றத்தின் அளவு நேரடியாக ஆக்சிஜனாக கருதப்படும். எளிய அயன் என்று சொன்னால் என்ன? ஒரே ஒரு மூலகத்தை கொண்ட அயன், அதனுடைய ஆக்சிஜன் அந்த ஏற்றத்துக்கு நேரடியாக சமனாக அமையும். உதாரணமாக மெக்னீசியம் 2+, Mg2+, மெக்னீசியத்தினுடைய ஆக்சிஜன் +2. அதே மாதிரி Na+, சோடியத்தினுடைய ஆக்சிஜன் +1. O2- ஆக்சிஜன் ஆக்சிஜன் -2. ஒரு எளிய அயனில் உள்ள ஏற்றத்தின் அளவு நேரடியாக ஆக்சிஜனாக காணப்படும். Mg2+, இது மெக்னீசியத்தினுடைய ஆக்சிஜன் +2. அதே போல் Na+, இங்கு சோடியத்தினுடைய ஆக்சிஜன் +1. அதே போல் O2-, இங்கு ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் -2. எளிய அயனினுடைய ஏற்றத்தின் அளவு நேரடியாக ஆக்சிஜனாக காணப்படும். இதில் ஆக்சிஜன்களை கணிப்பதில் எங்களுக்கு சிரமம் இருக்காது. நேரடியாக ஆக்சிஜன்களை குறித்துக் கொள்ளலாம். ஏற்றமுள்ள கூறில் உள்ள அணுக்களின் ஆக்சிஜன்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஏற்றமுள்ள கூறு, ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட ஏற்றமுள்ள ஒரு கூறு ஏற்றமுள்ள கூறுன்னு சொல்லுவோம். எளிய அயன் எனில் ஒரே ஒரு அணுவை கொண்ட ஏற்றமுள்ள கூறு எளிய அயன். இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் காணப்படும், ஏற்றம் காணப்படும். ஆகவே ஏற்றமுள்ள கூறுகள் என்று சொல்லுவோம். இந்த ஏற்றமுள்ள கூறுகளில் உள்ள அணுக்களின் ஆக்சிஜன்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். உதாரணமாக SO4 கந்தகத்தின் ஆக்சிஜன் நிலை +6. அதே போல் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நிலை -2. அதை 4ஆல் பெருக்க வேண்டும். இங்கு 4 அணுக்கள் காணப்படுகின்றது. இதன் விளைவுள் +6, -8, ஆகவே -2. தேறிய ஆக்சிஜன் அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஒரு ஏற்றமுள்ள கூறில் உள்ள அணுக்களின் ஆக்சிஜன்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். இது ஏற்றமுள்ள கூறுகள் என்று சொல்லுவோம். இது ஆக்சிஜனை துணிவதற்கான ஒரு விதி. கவனியுங்கள்,
போன்ற அயன்களில் இந்த கந்தகம், பாஸ்பரஸ், கார்பன் போன்றவற்றின் ஒட்சியேற்றங்களை எவ்வாறு கணிப்பது என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு விடயம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு ஏற்றமுள்ள கூறில் உள்ள அணுக்களின் ஒட்சியேற்றங்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஏற்றமுள்ள கூறுகளில் உள்ள அணுக்களின் ஒட்சியேற்றங்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஆகவே இங்கு கந்தகத்தினுடைய ஒட்சியேற்றங்கள் எங்களுக்கு கணிக்கப்பட வேண்டும். ஆகவே எக்ஸ் என வைப்போம். எக்ஸ் ஒட்சிசன் சாதாரண சேர்வைகள் எல்லாவற்றிலும் ஒட்சிசனுடைய ஒட்சியேற்றல் -2 ஆக காணப்படும். ஆகவே -2 × 4 இது கூட்டுத்தொகை. இந்த கந்தகத்தினுடைய ஒட்சியேற்றல், ஒட்சிசனுடைய ஒட்சியேற்றல் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை அதன் ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் +6 ஆக அமையும். எங்களுக்கு ஒட்சியேற்றங்கள் குறியுடன் குறிக்கப்படுதல் வேண்டும். சைனோட சொல்லணும். பிளஸ் மைனஸ் சைனுடன் குறிக்கப்படுதல் வேண்டும். ஆகவே பிளஸ் ஆக இருப்பினும் பிளஸ் குறிப்பிட்டு காட்டப்படுதல் வேண்டும். இங்கு கந்தகத்தினுடைய ஒட்சியேற்றல் +6. அதே போல் PO4 3- அயனில் பாஸ்பரஸினுடைய ஒட்சியேற்றலை எவ்வாறு கணிப்பது? இங்கு பாஸ்பரஸினுடைய ஒட்சியேற்றலை ஒரு A என வைத்துக் கொள்வோம். A என்று வைத்துக் கொண்டால் A + -2 × 4 ஒரு ஏற்றமுள்ள கூறில் உள்ள அணுக்களின் ஒட்சியேற்றங்களின் கூட்டுத்தொகை அந்த ஏற்றத்துக்கு சமனாக அமையும். ஆகவே A +5 என்று வரும். இங்கு -8 அங்கு போகும்போது +8 +8 -3 +5 என்பது புறப்படும். ஆகவே அதே போல் இங்கு கார்பனுடைய ஒட்சியேற்றலை நாங்கள் Y என வைத்துக் கொள்வோம். ஆகவே Y +-2 × 3 ஒட்சிசனுடைய ஒட்சியேற்றல் -2. ஆகவே -2 × 3 = -2. ஆகவே Y வந்து +4 என்பது விடையாக புறப்படும். கார்பனுடைய ஒட்சியேற்றல் +4 என்பது விடையாக புறப்படும். இவ்வாறு ஏற்றமுள்ள கூறுகளுடைய ஒட்சியேற்றங்களை எங்களுக்கு கணித்துக் கொள்ள முடியும். கவனியுங்கள். ஒரே மூலக அணுக்களுக்கிடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுமாயின், ஒரே மூலக அணுக்களுக்கிடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுமாயின், உதாரணமாக ஐதரசனை கருதும் போது ஐதரசன் அணுவிற்கும் இடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுவதன் மூலம் H2 மூலக்கூறு உருவாக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒரே அணுக்களுக்கிடையில் இலத்திரன்கள் பங்கிடப்படுமாயின் அந்த பங்கீட்டு இலத்திரன்களால் பெறப்படும் ஒட்சியேற்றல் 0 ஆகும். உதாரணமாக H2, O2, N2 மூலக்கூறை கருதினோமானால் மும்மை பிணைப்பு காணப்படும். ஆக்சிஜன் மூலக்கூறை கருதினோமானால் கவனியுங்கள், O2வில் இப்படி இரட்டை பிணைப்புகள் காணப்படும். N2வை கருதினோமானால் இவ்வாறு மும்மை பிணைப்புகள் காணப்படும். இங்கு இப்பங்கீட்டு இலத்திரன் சோடியானது இரு அணுக்களுக்கிடையே சரி நடுப்பகுதியில் காணப்படும். இப்பங்கீட்டு இலத்திரன் சோடியானது இரண்டு அணுக்களுக்கிடையே சரி நடுப்பகுதியில் காணப்படும். ஏன்? மின்னெதிர் தன்மை வித்தியாசம் இல்லை. இரண்டு அணுக்களும் ஒரே மின்னெதிர் தன்மையை கொண்டவை. ஆகவே பங்கீட்டு இலத்திரன் சோடியானது பிணைப்புகளின் சரி நடுப்பகுதியில் காணப்படும். ஆகவே இப்பங்கீட்டு இலத்திரன்களால் புறப்படும் ஒட்சியேற்றல் 0 ஆகும். ஆகவே ஒரே மூலக அணுக்களுக்கிடையே பிணைப்புகள் ஏற்படுத்தப்படுமாயின் அவ்வாறு பெறப்படும் மூலக்கூறுகளின் ஒட்சியேற்றங்கள் 0 ஆகும். உதாரணமாக H2, Cl2, Br2, S8 கந்தக அணுக்களுக்கிடையே பிணைப்புகள் உருவாவதன் மூலம் S8, P4 போன்ற மூலக்கூறுகளில் ஒட்சியேற்றங்கள் 0 ஆகும். தற்போது ஒரு சேர்வையை கருதுவோமானால் அந்த சேர்வையினுடைய அணுக்களுடைய ஒட்சியேற்றங்கள் கூட்டுத்தொகை 0க்கு சமனாக அமையும். ஆகவே உதாரணமாக CrO3 என்னும் சேர்வையை கருதுவோமானால் இந்த CR ஒட்சியேற்றம் தெரியா கண்ணும் எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். ஆக்சிஜன் சாதாரண சேர்வைகள் எல்லாவற்றிலும் ஆக்சிஜனுடைய ஒட்சியேற்றல் -2 × 3 0 ஆகும். ஒரு சேர்வையில் உள்ள அணுக்களினுடைய ஒட்சியேற்றங்களின் கூட்டுத்தொகை 0 ஆகும். நாங்கள் விதி படித்திருக்கிறோம். ஒரு சேர்வையில் உள்ள அணுக்களின் ஒட்சியேற்றங்கள் கூட்டுத்தொகை 0 ஆகும்.
இது நடுநிலையான கூறு. இதில் ஏற்றம் எதுவும் காணப்படாது. நடுநிலையான ஒரு கூறில் உள்ள ஒரு சீற்றனின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியத்திற்கு சமமாக அமைய வேண்டும். ஆகவே எக்ஸ் என்று வைத்துக் கொண்டால் குரோமினுடைய ஒரு சீற்றன் குரோமியத்துடைய ஒரு சீற்றன் எக்ஸ் என வைத்துக் கொண்டால் இங்கு எக்ஸ் பிளஸ் ஆக்சிஜனுடைய ஒரு சீற்றன் -2 into 3 3 ஆக்சிஜன் காணப்படுகின்றது. ஆகவே 3ஆல் பெருக்க வேண்டும். பூஜ்ஜியத்திற்கு சமனாக அமையும். ஆகவே எக்ஸை காண்போமே ஆனால் +6 என்பதற்கு சமனாக. இவ்வாறு ஒரு சேர்வையில் உள்ள அணுக்களினுடைய ஒட்சியேற்றங்களை கண்டுகொள்ளலாம். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை போல நிறைய மாணவர்கள் பயன்பெறட்டும். அதே போல் கெமிஸ்ட்ரி ஆசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.